ஹாய் டிடி ஸ்குவாட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேடோ ஆஃப் தி டூம் ரைடர் கேமோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 2 பார்க்காதவங்க மறக்காம நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துருங்க. பார்ட் 1 உண்மையிலே செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்ட் 2க்குள்ள அந்த குகைக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்கவே இல்லை. இன்னைக்கு அதுக்குள்ளே போயிட்டு என்ன இருக்குது ஏது இருக்குது சும்மா வெறித்தனமாக பார்த்து ஒரு சூப்பர் வீடியோட பண்ணிடலாம். ஓகேங்க, கேம் பிளேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள். இன்னைக்கு முதல்ல ஒரு முக்கியமான ஒரு நாள், நாளைக்கு நாளை விடுங்க. இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய மிகப்பெரிய பிறந்த நாள். தனது வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை வந்து கொண்டு போய் இது பண்ண ஒருத்தருடைய பிறந்த நாள். அவர் தான் தளபதி. இல்லை சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய். சாரிஸ், அவருடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் வேற மாதிரி. ஸோ ஜனநாயகனுக்கு மட்டும்தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் கூட ஏற்றி பார்த்துட்டாங்க, பட் நான் இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் இன்னும் ஒரு தடவை கூட நான் அந்த படத்தை பார்க்கல. தேட்டரில் தான் பார்ப்பேன்னு உட்காந்துருக்கேன். என்ன மாதிரி வேறு யார் இந்த படத்தை நான் தேட்டரில் தான் பார்ப்பேன் அந்த மாதிரி இருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் தேட்டரில் தான் பார்ப்பேங்கிற மாதிரி நான் கன்ஃபார்மாக அது உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்க, இன்றைக்கே வந்து தளபதியோட பிறந்த நாள். ஏன்னா எனக்கு நான் மிகப்பெரிய தளபதி ஃபேன், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன் நம்ம சேனலில் இன்ட்ரோவில் கூட நம்ம தளபதி தான் இருப்பார், நம்ம சேனல் இன்ட்ரோ சாங்கில் கூட. ஓகேங்க, அவரை பிறந்த நாள் எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நாளைக்கு என்ன ஒரு முக்கியமான நாள்னா, நாளைக்கு நான் ஃபேஸ் ரிவ்யூ வந்து பண்ண போகிறேன். அப்போ சில பேர் கேட்டிருந்தார், ஏன்டா பெரிய பெரிய யூடியூபர்ஸ் பெரிய கேமிங் யூடியூபர்ஸே மூஞ்சி காட்டி தான் வீடியோ போடுறாங்க, ஏன் உனக்கு என்ன, நீ மூஞ்சி காட்டி வீடியோ போட்டால் தான் என்ன அப்படின்னு சில பேர் எனக்கு கேட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சரி, நான் எனக்கு ஒன்றும் மூஞ்சியை காட்டுறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட்டு இந்த முகத்தை பார்த்து வீடியோங்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. ஓகே, இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரிவ்யூவோட வீடியோ வந்து நான் போட்டுடலாம். அதுக்காகவே நிறைய செட்டப்ஸ்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பேக்ரவுண்டில் நம்ம சேனல் பேர் போடுறது, லைட் செட்டிங்ஸு, ஸோ நிறைய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரிவ்யூ பண்ண முடியலை. ஸோ நான் இன்றைக்கி பண்ணுறதா தான் பிளானு, ஸோ பண்ண முடியலை. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரிவ்யூ பண்ணலாம். இன்றைக்கி இந்த கேம் எடுத்து வீடியோ போட்டுடலான்ட்டு வந்துட்டேன். ஓகேங்க, நாளைக்கு வீடியோ எல்லோரும் மறக்காமல் வெயிட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக நாளைக்கு ஒரு 6:30 மணி போல் நான் ஃபேஸ் ரிவ்யூ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வரோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸோ கைஸ், ஒரு வேளை இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஓகேவா, இனி இந்த இடத்துக்கு இதுக்கப்புறம் வேணா கண்டினியூ பண்ணிடலாம். ஓகே, நான் கோகைக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஓகே, கோகைக்குள்ள வந்தாச்சு. கோகைக்குள்ள என்னென்ன சம்பவம் நடக்க போகுதுங்கிறது இனிமேல் தான் தெரியும். ஸோ இப்போ ஒரு சின்ன லேக் ஆச்சு. இட்ஸ் ஓகே. ஓகே, போமா. ஸோ போன பார்ட்டில் நிறைய பேரை கொன்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இங்கே எத்தனை பேரை கொல்ல போகிறேன்னு தெரியல. முதல்ல இதுக்குள்ளே எவன் இருப்பானே எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ கீழே தண்ணி மாதிரி இருக்கே. இந்த கேவுக்குள்ள அந்த அண்டர் வாட்டருக்கு என்ன வேலை? வேற எங்கன்னு போகணுமா என்ன? ஏமா எலி? ஓ, எலி தானா? எலி. ஓகே, இங்கே என்னமோ இருக்குது, ஏதோ கலெக்டபிள் பண்ணா என்னன்னு தெரில. ஸோ இந்த இடத்துலடா ஸோ எக்ஸாம் இருக்கணுமா? அம்மா இதெல்லாம் என்னதுன்னே தெரில, நான் பழங்காலத்து இது மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஓகே, புரிஞ்சு போச்சு. அப்படியே லைட்டாக அப்படி தூக்கிக்கினேன். போடு, சுடணுமா என்ன? அதானடா பண்ணணும். ஸோ அதானே பண்ணணும். எய்ம் அண்டு எக்ஸ்டீரியன்ஸ். என்ன பண்ணுறது? ஸோ ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு என்ன பண்ணணுங்கிற. ஸோ இப்போ வந்து இந்த பட்டனை அமைக்கிட்டு ஸோ அம்பை எடுத்தாச்சு. ஸோ அம்பை எடுத்துகிட்டு இப்போ இதை எய்ம் பண்ணணும். ஸோ அம்பை எய்ம் பண்ணிவிட்டு இப்போ ஆர்டியை கொடுத்தோம்னா தக்காளி இல்லைடா, அவ்வளோதான். இதுக்கு தான் நம்ம இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருந்திருக்கோம். ஸோ கீழே பேக்வா உஷாராக போகணும். ஸோ பிஎம் அமுக்கணுமா? இந்த மாதிரியா? ஓகே, நல்ல கொஞ்சம் முன்கூட்டியே போய் செருப்படி வாங்க பாருந்தான். இங்கிட்ட ஒரு ரூட்டு போகுது. ஓகே, நைஸு. இந்த மாதிரி ஐயோ எலி பெருச்சாளி. ஓகே, இந்த மாதிரி இடத்துக்குலாம் உங்களை போக நீங்கள் போவீங்களா கைஸ்? சத்தியமாக வாய்ப்பு இல்லை. நாளைக்கு என்னோடய ஃபேஸ் ரிவ்யூ பண்ண போகிறேன். என் மூஞ்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா எதுவும் இருக்கா? தண்ணிடா. ஓகே, தண்ணி. ஓகே, இனிமேல் நம்ம வீடியோலாம் என் ஃபேஸ் ரியாக்ஷனோட தான் வீடியோ இருக்க போகுது. எங்கே போகிறது? தண்ணிகளை குடிச்சிடட்டுமா? இவ்வளோ இருக்குங்க.
ஓகே ஏதோ காயின்ஸ் மாதிரி கிடச்சிருக்கு. ஓகே இவனையும் அதே மாதிரி என்னமோ இருக்குது. என்ன லேக் ஆகுது? ஸோ லேக் ஆகக்கூடாது. ஸோ லைட்டாக ஒரு சின்ன தெரியுது. குதிச்சிட்றா. இங்கிட்டு போக முடியும் நினச்சி தான் குதிச்சேன். போக முடியுமா? ஆனால் தண்ணி ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ மேபி தண்ணிக்குள்ளே இறங்கி என்னமோ பண்ணணும்னு நினைக்கிறேன். டேய் இறங்கி என்னமோ பண்ணணும்னு நினைக்கிறேன் தான் சொன்னேன். அதுக்குள்ளேயுமா ஸ்விம்மிங்? ஓகே. ஏய் மீன் 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 இருக்கும்ல, எதிர்பார்க்கல. ஸோ கைஸ் இதுக்குள்ளே மீனாக நான் சுற்றி தெரியும் போது தான் ஒன்று கண்டுபிடிச்சேன். அது என்ன தண்ணி கடியில் ஒரு ரூட்டு போகுது. போய் என்னன்னு பார்த்துருவோமா? ஆனால் கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிட்டு உள்ளே போவோம். போகிற டக்குன்னு போயிடணும். ஸோ இது ரொம்ப நேரம் கீழே போகிற மாதிரி இருக்குது. ஸோ டக்குன்னு போயிடணும். ஓகே ஓகே. ஏ ஆமாங்க இங்கே ஒரு ரூட்டு போகுதுங்க. அட பாவிகளா, இதுக்குள்ளலாம் எப்படா போகிறது? ஓ காட், இப்போ போணுச்சு. என்னதுடா அது? ஏ என்னதுடா அதெல்லாம்? ஆமாம் அந்த பொண்ணால் மூச்சு விட முடியுதா? ஏமா எவ்வளோ நேரம் நீ மூச்சு அடக்கிக்கிட்டு இருக்க? எக்ஸாமுக்கு சொல்கிறானுங்க. ஏப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஸோ இப்போ கொஞ்சம் நேராக போகலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல எக்ஸாம் வைக்கணுமா என்ன? எக்ஸாமிக்கு பார்ப்போம். ஏடா அத்தாடி, என்னதுடா அது? ஆத்தி. ஸோ எக்ஸாமிக்கிடுவான். ஓகே தண்ணிக்குள்ளே புந்து தான் வரணும் போல இருக்குது. என்னடாச்சு? போக முடியலையா என்ன? ஓ மேனுவல் கண்ட்ரோலரா? அது சரி. ஓகே ஓகே மேலே போயிருமா? ஏமா மறுபடியுமா? எனக்கு தெரிஞ்சு சோழி முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணுக்கு மூச்சு விட முடியாமல் போகுது. போ போ கமான் 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 கமான். முடியும் முடியும். ஏமா செத்துக்கு இது பேர் அதனால ஃபஸ்ட்லேருந்து விளையாட முடியாது. கமான் 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 கமான். முடியும் முடியும் முடியும். இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். போச்சு போச்சு போச்சு. எக்ஸாம் 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 எக்ஸ் அழுத்தி பிடிக்கிறமா என்ன? ஓப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. எப்பா சார் கைஸ் இந்த மாதிரி நம்மளாம் மாட்டிட்டு நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்க. இந்த வம்பே வேணான்ட்டு போயிடுவேனாலாம். ஓகே ஒரு வழியாக வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல என்னமோ கரெக்டாக பொருள் இருக்குன்னு இன்னமும் இந்த சீன் தான் ஓடிக்கிட்டு இருக்கா. வந்தாச்சு. மேபி இங்கே நான் வேறு என்ன பண்ணணும்? ஏதோ இருக்கே. ஒய்ய மக்கணுமா? ஓ அது இல்லையா? ஸோ கைஸ் அந்த இது இல்லையா? அந்த க்ரோ பார் மாதிரி வச்சு இழுப்போம்ல. ஸோ அது நம்மக்கிட்ட இல்லை. ஸோ நான் அதுக்கு என்னடா பண்ணணும்? ஸோ இங்கிட்ட ரூட் இருக்கு. கீழே என்னமோ இருக்கு. கீழே ஓப்பா சரியான அடிடா. அப்பா குடல் கிட்ட கிழிச்சுக்கிட்டு வந்துருச்சு. உஷாரே உஜாரா இருக்கணும். ஒய்யந்தான் இருக்கு. மறுபடியுமா? ஏங்க இப்போ அது கரெக்டாக தலையை பொத்துக்கிட்டு போனதை பார்த்தேன். ஐயோ கேமாக இருக்கோம். ரீசெட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏமா ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிருக்கான். ஸோ பிஎம்கி கீழே கொஞ்சம் ஓடிடலாம். ஓகே. ஓ இந்த இடத்துல ஏற முடியும் நம்மளால். ஓ காடு என்னது இது? இப்போ ஏஐ கொடுத்து எக்ஸ் அடிச்சு ஜம்ப் அடிக்கணும். ஸோ அது நமக்கு தெரியும். ஸோ நமக்கு தெரிஞ்சது தான். வேகமாக ஓடி போய் ஜம்ப் அடிச்சு எக்ஸாமுக்கு அவ்வளோதான். இப்போ மேலே போகலாமா? ஓகே மேலே வந்ததுக்கப்புறம் ஒரு வழியாக நான் அந்த கோயிலை கண்டுபிடிச்சிட்டேன். இதுதாங்க அந்த கோயில். இதை கண்டுபிடிக்க தாங்க நம்ம இவ்வளோ நேரம் படாப்படப்பட்டோம். ஃபைனலி கோயிலுக்கிட்ட வந்தாச்சு. நான் ஒரு வழியாக அந்த அண்டர் கிரவுண்ட் டெம்பிளுக்கு வந்துட்டேன். என்னென்னமா நடக்குது? இப்போ நான் கீழே குதிக்கிறமா என்ன? இல்லை கீழே குதிக்க வேணாம் இப்போதைக்கு. என்னாச்சுப்பா? கீழே குதிக்கக்கூடாதுன்னு தான் நானும் நினச்சேன். பட் குதிக்க விட்டாங்களே. ஓகே ஸோ இவனை ஒரு இது இருந்துச்சு. ஸோ அங்கே ஜம்ப் அடிக்கலாம்னு நினச்சேன். ஏய் நான் அங்கே ஜம்ப் அடிக்க தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ லைட்டாக லேக் ஆகுதுங்க. ஸ்பீடு இன்டர்நெட் ஸ்பீடு இல்லை. ஓகே ஓகே ஸோ மேபி இப்போ நான் அங்கேயே ஜம்ப் அடிக்கிறேன். லேக் ஆகுதுங்க. ஓகே இந்த தடவை கரெக்டாக குதிக்கிறான். ஜம்ப் அடி. ஏ ஏ ஏ ஏறி 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 மேலே மேலே மேலே.
ஸோ கரெக்டாக தான் நான் கண்ட்ரோல் கொடுக்குறேன், அப்படி இருந்து ஏன் இதாகுது? ஓகேங்க, இப்போ இங்கே வந்தாச்சு. ஸோ இப்போ இங்கே ஜம்ப் அடிக்கணும். இது ஒவ்வொன்றும் பெல்ஸா? ஓகே ஓகே, ஜம்ப் அடி. என்ன பண்ணுற நீ? எனக்கு புரியலை. நான் கரெக்டாக தான் நான் கண்ட்ரோல் கொடுக்குறேன். ஜம்ப் அடி, எக்ஸப்ட். அப்பா, என்னடா அது ஏதோ பசில்ஸ் மாதிரி போய்கிட்டே இருக்கு. மேலே போ, மேலே போ, மேலே போமா. ஓகே, ஜம்ப் அடி, எக்ஸ் எக்ஸ் எக்ஸ், போடு 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 போடு. அவ்வளோதான், நைஸு. இப்போ நான் அங்கே போகணுமா இங்கே போகணுமா? இதில் போக முடியுமா என்ன? இங்கிட்டு போக ரூட் இல்லை. இருங்க, எங்கிட்டு பார்ப்போம். இப்போ என்னமா இருக்கு, மட்டும் எடுத்துகிட்டு போகலாம். சரி, என்னமா இருந்துச்சு. ஓகே, எங்கிட்டு போக முடியாது, நம்ம அங்கிட்டு தான் போய் ஆகணும். இங்கிட்டு எங்கிட்டா ரூட் இருக்குது, அங்கிட்டு கூட ரூட் இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் சாவுதான்டா எனக்கு தெரியுது. எக்ஸாமுக்கு அப்பா. நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணணும்? அங்கேயே ஜம்ப் அடிக்கணுமா? என் சாவி என் கண்ணுக்கு எதிர்க்க தெரியுது. ஸோ இப்போ மட்டும் நான் தோத்தனே வச்சுக்கோங்க, இவ்வளோ நேரம் கஷ்டப்பட விளாண்டதெல்லாம் வேஸ்ட்டு. எக்ஸ் 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 எக்ஸ். அப்போ அங்கே குதிக்கக்கூடாதா? என்னடா சொல்கிறிய? எனக்கு ஒன்றும் புரியலையே. பரவாயில்ல, விட்ட இடத்துல தான் கண்டினியூ ஆகுது. அப்போ நீங்கள் எங்கே குதிச்சு எதிர்க்கணும்? எனக்கு தெரிஞ்சு அந்த கோயிலுக்கு தான் போகணும். அப்போ நான் அந்த கோயிலுக்கான அந்த இதை தானே பிடிக்கணும். அவனை பிடிக்க முடியாதா என்ன? இன்னொருத்தர ட்ரை பண்ணி பார்ப்போம். எக்ஸ் அமுக்கடா. வெறியா வருதே. गाइस, இங்கிட்ட ஒரு ரூட் இருக்கு. நம்ம தான் கவனிச்சு எந்த ரூட்ல போய்லாம். ஸோ गाइस, இங்கிட்ட ஒரு ரூட் இருக்குது, வாங்க இங்கிட்டு போய் பார்க்கலாம். இங்கிட்டு என்னடா இருக்குது? இங்கிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருக்குது ரூட்டு. ஆமாம், இங்கிட்ட ரூட் இருக்கா இல்லையா? இருக்குது. ஆமாம், ரூட் இருக்குது. ஓகே, அங்கே என்னமோ இருக்குங்க. இது என்னமோ கலெக்டபிள் பொருள் மாதிரி இருக்குது. கலெக்ட் பண்ணி தான் பார்த்துருவோமே. ஓகே, என்னமோ கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கிட்டு வேறு எங்கிட்ட ரூட் இருக்குது. இங்கிட்டு இருக்கா? இங்கிட்டு இல்லை, மேலே ஏறவும் முடியாது. அப்போ எங்கிட்டு? இங்கிட்டு இருக்குது. இது என்னடா அது? என்னன்னு தெரிலங்க, இழுக்க முடியலை. தெரியலையேங்க. ஓகே, இங்கே படிக்கிறதுக்கு இதில் ஏறுவோம். ஓகே, ஒன்றால். ஓ, இப்படி. ஸோ இங்கிட்ட ஒரு ரூட் இருக்குங்க, வாங்க இங்கிட்டு போய் பார்க்கலாம். அந்த மரக்கட்டையில் நடந்து போகணும்னு நினைக்கிறேன். அந்த மரக்கட்டையில் போயிட்டு அப்படியே குதிரா. ஐயோ, போச்சு, நாசமாக போச்சு. ஓகேங்க, நம்மளால் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே இந்த கேம் பிளே இப்போதைக்கு என்னால் இது பண்ண முடியாது. ஸோ அந்த கேம் பிளே இதோட முடிச்சுக்கிறேன். இந்த கேமோட பார்ட் 3 வேணும்னா சொல்லுங்கள், அங்கே ட்ரை பண்ணலாம். ஓகேங்க, நாளைக்கு வரப்போகிற என்னோடய ஃபேஸ் ரிவ்யூ வீடியோக்கு எல்லோரும் வெயிட் பண்ணிங்க. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ போட்டுருவேன். கரெக்டாக சாயங்காலம் ஒரு 6:30 மணிக்கு அந்த வீடியோ வரும். அதே மாதிரி நம்மளுடைய அடுத்தடுத்த எல்லா வீடியோலையும் என்னோடய ஃபேஸ் ரியாக்ஷனோட தான் வீடியோ இருக்க போகுது. அது இருந்தால் ஓகேமானு பார்த்து சொல்லுங்கள். ஓகே, பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.